ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேஷன் டிகே தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டில் வச்சு டெய்லரிங் பண்ணுறவங்களுக்காக ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். ரீசெண்ட்லி ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. 1000 வரையும் வந்து இன்கம் வந்து வெளியில் இருக்குது, தையல் கூலி வந்து எனக்கு கொடுக்கல, ரொம்ப டிலே பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நார்மலாக வந்து டெய்லரிங் பிஸ்னஸ் அப்படின்னு நீங்கள் வீடியோ போட்டு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, இதில் இவ்வளோ சம்பாதிக்கலாம், அதில் இவ்வளோ சம்பாதிக்கலாம், இந்த வேலை பண்ணால் இவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே டெய்லரிங் பண்ணுறவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா நிறைய சொல்லுவாங்க, கதையாக சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து பிரச்சனை நிறையா இருக்கும். இதுன்னு இல்லைங்க, எல்லா வேலையிலையுமே வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்க தான் செய்யும். ஒரு பியூட்டிஷியனாக இருக்கட்டும், மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை சேல்ஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, பிரச்சனை இல்லாமல் எந்த ஜாப்புமே வந்து இருக்காது. ஸோ அதை எப்படி வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம், அதுலேருந்து எப்படி நம்மளை காப்பாற்றிக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு 4-5 டிப்ஸ் வந்து நான் சொல்கிறேன். என்னோடய அனுபவத்துலேருந்து சொல்கிறேன், நீங்கள் வந்து அதை தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் ஒரு உண்மையை சொல்கிறேன், நான் வந்து ஒரு டெய்லரே கிடையாது. நான் வந்து பியூட்டிஷியன் படிச்சுட்ருக்கேன். ஆனால் டெய்லரிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னோடய கிளாத்தை வந்து வெளியில் கொடுத்து நான் ஸ்டிச் பண்ணிக்க மாட்டேன். ஸோ நானே வந்து ஸ்டிச் பண்ணிப்பேன். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி பண்ணும்போது நானாக வந்து வெளியில் பழகினேன். சின்ன சின்ன மிஸ்டேக்ஸை வந்து நானாக திருத்திப்பேன். வெளியில் கேட்குறவங்களுக்கு தச்சும் கொடுப்பேன். அது ஒரு இன்கம் பேஸாகவும் இருந்துச்சு. எல்லோரும் யோசிக்கிற மாதிரி ஒரு இன்கம் இதிலேருந்து வரும், இதை வச்சு நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் நானும் வந்து புது மிஷின் வாங்கினேன், பழைய மிஷின் வச்சுருந்தேன், புது மிஷின் வாங்கினேன், மிஷினுக்கான பொருளை தேடி தேடி வாங்குவேன். இந்த மாதிரி எதாவது பண்ணிகிட்டே தான் இருப்பேன். ஆனால் என்னோடய பேஷன் வந்து பியூட்டிஷியன், மேக்கப் பற்றி படிச்சுட்ருக்கேன். ஆனால் சின்னதாக ஒரு இன்ட்ரெஸ்ட், அதாவது எல்லா வீட்லேயுமே இப்போ டெய்லரிங் மிஷின் இருக்கிறது வந்து இருக்குது. ஸோ எல்லாருக்குமே வந்து அது யூஸ் ஆகும். டக்குன்னு இப்போல்லாம் போய் தேடி அலைஞ்சு வெளியில் தைக்க முடியாது. ஒரு ட்ரெஸ்ஸே வந்து ஆல்ட்ரு பண்ணணும்னா நம்ம டெய்லர்கிட்ட போய் கொடுத்தோம்னா இப்போ பண்ண முடியாது, 2 நாள் ஆகும், 3 நாள் ஆகும், நான் பண்ணுறதே இல்லை, அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த இதில் வந்து வீட்டில் நமக்கு ஒரு மிஷின் இருந்துச்சுன்னா நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்றதில் வந்து நான் மிஷின் வந்து புதுசாக எடுத்து வந்து ஸ்டிச் பண்ணேன். அப்போ நான் வந்து சேரீ வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த கிளாத்தை வாங்க வரவங்க என்ன பண்ணுவாங்க, இதை ஆல்ட்ரு பண்ணி கொடுங்க, இதை ஸ்டிச் பண்ணி கொடுங்க, இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ நம்ம டக்குன்னு முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுவேன், சரி நான் பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஆனால் அதிக ப்ராஃபிட் வச்சு எதுலேயுமே வந்து ஏர்ன் பண்ண முடியாது. ஸோ கம்மியாக வந்து இப்போ ஒரு சின்னதாக ஒரு ஆல்ட்ரு பண்ணுறோமா, ஒரு சாரீ முந்தி அடிக்கிறோமா, அதில் ஒரு 10 ரூபா 15 ரூபா இந்த மாதிரி தான் வந்து நம்ம கேட்போம். ஆனால் அதையுமே வந்து கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ கொடுக்கும்போது இருக்கிற மைண்ட் செட் வேறு மாதிரி இருப்பாங்க, அந்த கிளாத்தை வாங்கும் போது வேறு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஸோ நிறையா இதை வந்து நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பிஸ்னஸாக நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கும்போது வந்து நமக்கு நிறைய வந்து பொறுமை வேணும். யாருக்கிட்டேயும் வந்து சண்டை போடக்கூடாது. எனக்கு இவ்வளோ ரூபானா இவ்வளோ ரூபா வேணும் அப்படின்னு வந்து நம்ம சண்டை போடக்கூடாது. அந்த மைண்ட் செட்டில் வந்து நம்ம இருக்கணும். பொறுமையை வந்து ரொம்ப இருக்கணும். அவங்கக்கிட்ட சொல்லி புரிய வைக்கணும். சில நேரங்களில் முடியாது, ரிலேட்டிவ்ஸாக இருப்பாங்க, காசை வந்து பெருசாக நம்ம அங்கே இடத்துல பார்க்க முடியாது. ஸோ அந்த டயத்தில் வந்து நம்ம பிரேக் பண்ணி தான் போகணும். ஸோ இந்த மாதிரி டெய்லரிங்கில் வந்து நிறையாவே இருக்குது. ஒரு ப்ளவுஸுக்கு இதுதான் ரேட்டு, முந்தி அடிக்கிறதுக்கு இதுதான் ரேட்டு, ஆல்ட்ரேஷனுக்கு இதுதான் ரேட்டு அப்படிங்கிறத வந்து ஒரு சின்ன பேப்பரில் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதான் ரேட்டு, இதை விட்டு மாறக்கூடாது, இவ்வளோ தான் நான் ஸ்டிச் பண்ணுவேன், நீங்கள் பார்த்து கொடுங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து க்ரோ பண்ணி கொண்டு போங்க. கடையில் வச்சு பண்ணுறவங்களுக்கு வந்து உடனே வந்து கொடுத்துருவாங்க. ஒரு ஜென்ஸ் டெய்லர்னால் உடனே கொடுத்துருவாங்க. நம்மக்கிட்ட வந்து கொஞ்சம் டிலே பண்ணுவாங்க. ஸோ இது வந்து எல்லாருக்குமே இருக்கும். இதை நினச்சிட்டு இதை பார்த்துட்டு உடனே நம்ம இந்த தொழிலே நமக்கு ஒத்து வராது அப்படின்ற மாதிரி தான் தோணும். எல்லாருக்குமே அப்படி தான் தோணும். நானுமே சில நேரம் நினப்பேன், என்னடா இது இவ்வளோ தச்சாலும் இவங்க இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு. அன்றைக்கி ஃபுல்லாகவே எனக்கு அப்செட்டாக இருக்கும், மிஷினில் உட்கார மைண்டே வராது. ஸோ இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும். நீங்கள் வந்து எதை ஃபேஸ் பண்ணணும், எனக்கு இது வந்து பிஸ்னஸ் கிடையாது, என்னோடய பிஸ்னஸ் வேறு. ஆனால் இந்த பிஸ்னஸில் வந்து இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இவ்வளோ இது இருக்குதுன்னு எனக்கு தெரியும். ஸோ எனக்கு அனுபவம் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி இதெல்லாம் நினச்சி நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணாமல் இதை வந்து எப்படி சரி பண்ணிக்கலாம், இவங்ககிட்ட எப்படி பேசலாம், இந்த மாதிரி கஸ்டமரை அவாய்ட் பண்ணிடுங்க. உங்களோட நல்ல கஸ்டமரை மட்டுமே வந்து அவங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவே நீங்கள் ஒர்க் பண்ணி கொடுக்கலாம். அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள், இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும்.
ஸோ நிறையா பேருக்கு வந்து டெய்லரிங் வந்து பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க, ஆனாலும் தப்பு சொல்லுவாங்க. என்ன நம்ம தைச்சி கொடுத்தாலும் வந்து ஏதாவது குறை சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ நம்ம அதை வந்து பெருசாக எடுத்துக்கக்கூடாது. அவங்க அப்படி தான் அப்படின்னு சொல்லி விட்டுறணும். அவங்க கூட ஆர்கியூமெண்ட் பண்ணிவிட்டு அவங்க அப்படி சொன்னனால நம்ம நல்ல டெய்லரே இல்லை அப்படின்னு நம்மளாக க்ரியேட் பண்ணிக்கக்கூடாது. நம்மளோட ஸ்கில் என்ன அதை வளர்த்துட்டே போயிட்டே இருக்கணும். ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து எல்லா டிசைன்ஸ் எல்லாமே அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கும். ஃப்ரீ டைமில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அமௌண்ட்டு, அதாவது இன்கம் அமௌண்ட் எப்படி வாங்குறது அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சாரீக்கு இவ்வளோ தான், உங்களோட சர்க்கிளில் எவ்வளோ அமௌண்ட் வாங்குறாங்களோ அதை விட ஒரு 5 ரூபா 10 ரூபா நீங்கள் கம்மியாக வச்சு வாங்குறது தான் உங்களுக்கு நல்லது. உங்கள் பிஸ்னஸ் வந்து இன்னுமே க்ரோவ் ஆகும். அதுக்கு வந்து நீங்கள் ரொம்பவே பொறுமையாக இருக்கணும். மெயினாக அமௌண்ட்டை வாங்குற வரைக்கும் யாரு கூடயும் சண்டை போடக்கூடாது. ஒரு அமௌண்ட்டு வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கொடுத்துட்டு கிளாத்தை வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க. 1 or 2 டைம்ஸ் சொல்லும் போது வந்து அவங்க கொஞ்சம் மாற்றம் ஆகும். ஸோ சில நேரம் வந்து அவங்களே திருப்பி வருவாங்க, நீங்கள் தைச்சி கொடுப்பா, நீ தைக்கிறதப்பா நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி வருவாங்க. ஸோ இதனால் வந்து நீங்கள் வந்து டிசப்பாயிண்ட் ஆகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ பண்ணுங்கள். அதையே நினச்சி ஃபீல் பண்ண வேணாம். எல்லா பிஸ்னஸ்லேயுமே ப்ராப்ளம்ஸ் இருக்க தான் செய்யும். கொஞ்சம் மோட்டிவேட்டடாக வந்து நம்மளுக்கு நாமே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கிறணும். இதை பெரிய பிஸ்னஸாக கொண்டு போக முடியாது. சில பேருக்கெல்லாம் 3 years ஆகியும் கூட ப்ளவுஸ் தைச்சு அவங்க கல்யாணம் பண்ணப்போ தைச்ச ப்ளவுஸை கல்யாணமாகி 3 வருஷம் ஆகியும் கூட காசு கொடுக்காம இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். நீங்கள் உங்களுக்கு நீங்களே வந்து டிசப்பாயிண்ட் ஆகாமல் கொஞ்சம் கிவ் அப் பண்ணி வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ சொல்ல வந்து ஏதோ சொல்லி முடிச்சிருக்கேன். இதில் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நான் வீடியோ போடுவேன், ஆனால் அது கீழே வந்து கமெண்ட்ஸ் வந்து அதிகம் வராது. மிஷினை பற்றியே தான் வரும். எனக்கு மிஷினை பற்றி ஓரளவுக்கு தான் தெரியும். அந்தளவுக்கு நான் சர்வீஸ்லாம் பண்ணிலாம் கொடுக்குறதில்ல. இந்த பெல்ட் சரி பண்ணுறது இந்த மாதிரி நிறையா கேட்டிருந்தீங்க. என்னால் முடிஞ்சளவு வந்து நான் வீடியோ எடுத்து போடுறேன். குட்டி பையன் இருக்கனால வந்து வீடியோவாக எடுத்து போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவாக சென்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டெய்லராக இருக்கீங்க, ரொம்பவே பொறுமையாக இருங்க. அதான் உங்கள் ஹெல்த்துக்கும் நல்லது, உங்கள் ஜாப்புக்கும் நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.